இப்போப்பா நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். கடலை மாவு ஒரு 1/4 கப்பு வச்சுக்கிடுவோம். 50 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் இது சீரகத்தை வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன்ப்பா. இதை போட்டுக்குருவோம். நல்லா நம்ம சாப்பிட மேத நல்ல மணமாக இருக்கும். நல்லா ஜீரகத்தினுடைய மனம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜீரண சக்தியும் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூனு மிளகுப்பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம் ஒரு பிஞ்சளவுக்கு. கொஞ்சம் பிஞ்சளவுக்கு கரம் மசாலாப்பா, கரம் மசாலா போட்டுக்குருவோம். இது சாட் மசாலாப்பா, சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்குருவோம். மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குருவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடிப்பா, பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். ஜீரண சக்திக்கு கடலை மாவு போட்டுக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். நல்ல ஜீரணமாகும். தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்குருவோம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான்ப்பா, மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போப்பா நான் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் இது 250 கிராமு. இப்போ இதில் நம்ம இந்த மிளகாவுடைய ஃப்ளேவர் போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம். லைட்டாக போட்டுக்கிடுவோம். பன்னீருக்கு கொஞ்சம் காரம் இருக்கிற மாதிரி. கொஞ்சம் சாட் மசாலா லைட்டாக போட்டுக்குருவோம்ப்பா. இப்போ பன்னீருக்கு தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்குருவோம். நம்ம கத்தியை வச்சு இதை கட் பண்ணிக்கிடுவோம். ரொம்ப கீழே வரை நறுக்கக்கூடாது, மேலோட்டமாக நறுக்கணும். நறுக்கிக்கோங்க. அப்புறம் இந்த பக்கமாக டியூப்பாக நம்ம பன்னீர் மசாலா போடுவோம் இல்லையா, டியூப்பாக வெயிட் பண்ணி அதே மாதிரி இதை வெட்டிக்குவோம். அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போய்க்கிடுவோம். இப்போப்பா இந்த பன்னீரில் கொஞ்சம் எலும்பச்சம்பழம் ஜூஸ் விட்டுருவோம். லைட்டாக ஒரு 5 ட்ராப்ஸு. நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவில் நம்ம மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்குருவோம்ப்பா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தவா வச்சுருக்கோம், ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம்ப்பா. இதில் நம்ம தோசை மாவு ஊற்றிக்கிடுவோம். இப்படி நல்லா தோசை மாதிரி நல்லா பரப்பிக்கிடுவோம். அடுப்பு மீடியத்தில் வைப்போம். இப்போ நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி இதில் வச்சுருவோம். இப்போ இதுக்கு மேலேப்பா நம்ம மேலே மாவு ஊற்றிக்கிடுவோம். பன்னீருக்கு மேலே நம்ம மாவு ஊற்றிக்கிட்டோம் ஃபுல்லாக. ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம்ப்பா. இப்போப்பா நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம், இதையும் இதில் மேலே போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாவை மெல்லிசாக பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். பன்னீர் இருக்கிறனால உங்களுக்கு அந்த உரப்பு எதுவும் தெரியாது, கரெக்டாக வரும். காரம் கரெக்டாக வரும். கொஞ்சம் மல்லி இலையும் கட் பண்ணி போட்டுக்குவோம். இதை தோசை கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விடுவோம். நல்லா எல்லாமே கீழே அமைக்கும்.
இப்போ இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். இப்போப்பா நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வேக விட்ருக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நல்லா கீழே பூரா நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ இதை வந்து திருவி போட்டுக்குவோம். பார்த்து கரெக்டாக எடுக்கணும். அவசரப்படாமல் மெதுவாக எடுக்கணும். கையில் ஒரு ஸ்போக் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே விழுகாது. திருப்பி போட்டாச்சு. அந்த பக்கமும் வேகட்டும். நல்லா அமுக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்ப்பா. வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த தோசை கரண்டியை கீழே நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிளேட்டை வச்சு அப்படி எடுத்துருங்க. இப்போப்பா நம்ம வந்து இந்த மாவு தோசை வந்து சேஃப் நம்ம ஸ்கொயர் பன்னீர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நம்ம இதை எடுத்துருவோம். தனியாக சாப்பிட்டுக்குருவோம். நம்ம அதை பன்னீரோடு வச்சு தனியாக சாப்பிட்டுக்குருவோம். உங்களுக்கு பன்னீரில் அதிகமாக புரோட்டீன் இருக்குப்பா. அதனால் நீங்கள் இப்படி எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பன்னீரில் எல்லாமே உங்களுக்கு உரப்பு இறப்பு எல்லாம் நல்லா உள்ளே வந்து சார்ந்திருக்கு. இப்போ இதை வந்து சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக இருக்குப்பா. அவ்வளோ சாஃப்டாக நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. நல்லா சாஃப்டாக நல்லா இதாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிட்லாம். பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுத்தா நல்லா உங்களுக்கு ப்ரோட்டீன் பிள்ளைகளுக்கு சேரும்ப்பா. நல்லா பிள்ளைகளும் நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.